Hi students, welcome to NDK Academy. So video வந்து அனைக்கும் எங்களுக்கு மாமாதான டிஎட் செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எம்ஏடபிள் ரிசல்ட் வந்த அன்னைக்கு நம்ம போடலாம்னு பார்த்தோம். ஆனா ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபெயிலியரா வருது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஹியூமன்ஸ். சோ அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த ஃபீல் பண்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. அன்னைக்கே மறந்துட்டு அடுத்த நாளே உங்க வேலையை பாருங்கன்னா அது முடியாது. ரியல் ஃபேக்டா எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 3 நாளாவது எடுத்துக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதி ஒரு வாரத்துல ஒரு மாசம் ரிசல்ட் விட்டுருந்தாங்கன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு 2 3 மாசம் கழிச்சு விடுறப்ப அது நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, நம்ம 2 3 நாள் என்ன பண்ணிட்டோம், ஃபீல் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப இந்த எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் ஆகாதவங்க, இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகாதவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? சோ எம்ஏடபிள்யூஎஸ் கிளியர் பண்ணாத ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பாருங்க. சரிங்களா? எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் எழுதுனா அத்தனை பேருக்கு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது ஃபர்ஸ்ட் வாட்ச் நம்ம சேனல் மகன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, இப்போ எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் ஆகல. ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வரப்போற எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ 6000க்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 6500 அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்றாங்க. ஒரு 1500 பேர் இன்டர்வியூ செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? இவங்க எல்லாருமே இன்டர்வியூ போவாங்களா அப்படிங்கறத தாண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 பேர் இன்டர்வியூ போவாங்க. கரெக்டா போவாங்க. எத்தனை பேருக்கு அதுல வேலை கிடைக்க போகுதுன்னா கரெக்டா சொன்னா ஒரு 2700 800 அந்த ரேஞ்சில தான் வேலை கிடைக்க போகுது. சோ பாதி பேருக்கு மேல அவங்க வெளியில வர போறாங்க. ஒரு 3000க்கு மேல வெளியில வர போறாங்க. இப்ப என்னன்னா, அந்த வெளியில வர போற அந்த 3000 பேரும் திரும்ப எம்ஏடபிள்யூஎஸ் படிப்பாங்க. நல்லா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. நான் இங்க கம்பேர் பண்ணல, ஆனா பண்ணிதான் ஆகணும். என்னன்னா, உங்களை விட அவங்க நல்லா படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கிளியர் இருக்கு. லக்கு இந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் முன்ன பின்ன ஆயினாலும் ஃபேக்ட் இதுதான். உங்களை கம்பேர் பண்றவங்க அவங்க நல்லா படிச்சிட்டாங்க, அப்போ உங்களுக்கு மேல அவங்க இருக்காங்க. இப்ப என்ன விஷயம்னா, இந்த எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ முடிஞ்சு அதுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் இவங்க திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஓகே, ஏன்னா அந்த 3000க்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம கிளியர் ஆகும் ஆக மாட்டோமே தெரியாது. ஃபைனல் ரிசல்ட் வர அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும். சோ அந்த ரிசல்ட் வந்து அவங்க ஒரு 2 3 நாள்லாம் ஃபீல் பண்ணி படிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுதான் உங்களுக்கான டைம். ஓகேவா? இதான் நமக்கான டைம். இதான் நமக்கான டைம். ஓடுறா 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 நம்ம டைரக்டா நீங்க கேட்டு இருப்பீங்க. இதுதான் நம்ம டைம். இதான் நமக்கான களம். புரியுதா? அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அவங்களுக்கு ஈக்குவலா போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி படிச்சீங்கன்னா தான் நீங்க திரும்ப அவங்கள முந்தி திரும்ப மேல போக முடியும். ஏன்னா இந்த வாட்டி வேலைக்கு போறவங்க போயிடுவாங்க. ஒரு 3000 பேருக்கு மேல இன்டர்வியூக்கு போய் வெளியில வர போறாங்க. அவங்க நமக்கான காம்படிஷன் மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ரைட். இப்ப வரப்போற எக்ஸாமுக்கு ஸ்டில் வராத எக்ஸாமுக்கு எப்படி சார் நாங்க உட்காந்து படிக்கிறது? வேலிடான கேள்விதான். நானே சொல்றேன், வேலிடான கேள்விதான். சரி, கையில இருக்க எக்ஸாமுக்கு படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஏஐ இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூக்கு போக போற பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே கண்டிப்பா ஏஐ அப்ளை பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏஐ எக்ஸாம் நல்லா பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சான்ஸ் கம்மி தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு செட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வேற ஒண்ணுல ஃபோக்கஸ் பண்றது கஷ்டம். ஓகேவா? அவங்க எல்லாருமே அப்படி சொல்ல, பட் ரேஷியோ குறையும். ஓகேவா? ஆனா நீங்க இப்ப எம்ஏடபிள்யூஎஸ் கிளியர் ஆகல, நீங்க ஒரு வேளை ஏஐக்கு இது நாள் வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த நாட்கள்ல ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. புரியுதா? ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, சோ வரப்போற நாட்களை பயன்படுத்தி ஏஐ நீங்க நல்லா பண்ண பாருங்க. அதை தாண்டி சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜேடியூ எக்ஸாம் இருக்கு, மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் லட்டு மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ நட்ல வச்சேன் நினைச்சியா லட்ல வச்சேன் ஜாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த லட்டை பிடிக்க பாருங்க. புரியுதா? எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் நட்டுனா என்ன, அந்த ரிசல்ட் வந்தது. வரப்போற எம்பிஐ ஜேடியூ நமக்கு லட்டு. கண்ணா லட்டு சாப்பிட ஆசையா? அதேதான். ஓகேவா? சோ அந்த உங்களோட தோல்வியை நீங்க வந்து அந்த தோல்விக்கு தோல்வி கொடுக்கணும்னா பல வெற்றிகள் எடுத்து சமர்ப்பிக்கணும். அதுதான் கரெக்ட். புரியுதா? அதையும் சொல்றேன், இந்த எம்ஏடபிள்யூஎஸ்ல இன்டர்வியூக்கு போயிருக்கவங்களால இந்த வரப்போற எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுவானா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா வராத நீங்க அந்த இன்டர்வியூ கிளியர் ஆகாத நீங்க அதுக்கு படிங்க. ஓகேவா? நம்ம அகாடமில வந்து ஜேடிஓ, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிப்ளமோ ட்ரிபிள்லாம் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாம் போய் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். நம்ம அகாடமில சேர்ந்து படிப்பீங்களா, வேற அகாடமில சேர்ந்து படிப்பீங்களா, இல்ல வீட்டுல படிப்பீங்களா, உட்காந்து படிங்க. எம்ஏடபிள்யூஎஸ் தூக்கி போடுங்க. ஏன்னா நீங்க படிக்க போறது ஜேடிஓ, எம்பிஏ, டிப்ளமோ ட்ரிபிள் எக்ஸாம் யூஸ் ஆகும். அதே வரப்போற எம்ஏடபிள்யூஎஸ் யூஸ் ஆக தான் போகுது. சோ உட்காந்து படிங்க. புரியுதா? உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு? ஏதாவது படிக்க டிப்ரெஷனா இருக்கு சார், ஏதாவது கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் ஏதாவது கொடுங்க சார், நான் படிக்கிறேன் சார், உங்களுக்கு கைடன்ஸ் வேணுமா, இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? 7739 கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை நாங்க படிக்க வைக்கிறோம். புரியுதா? படிப்பு மட்டும்தான் இங்க உங்களை காப்பாத்தும், வேற எதுவுமே காப்பாத்தாது. இப்ப நான் உங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஏதாவது பேசாம இருக்கா? 10% போட்டுருங்க. இப்ப நான் பேசினாலும் உங்களுக்கு என்ன போகுது? ஓப்பனா சொல்றேன், என்ன போகுது? ஏதாவது ஒரு ஃபயர் கிடைக்கும் 1 2 பேத்துக்கு, அதாவது அது கிடைக்கும் தான் நான் பேசுறேன், அது இருக்கட்டும். பட் இங்க சொல்யூஷன் என்னன்னா, நீங்க புக்கை எடுத்து வச்சு படிச்சு சிலபஸை முடிக்கிறதுதான். அதுக்கு நான் கத்திட்டு இருக்கேன்.
ஓகேவா? ஸோ எம்எடபிள் ரிசல்ட்டை தூக்கி எறிங்க. நான் இந்த வீடியோ அதனால அன்னைக்கே போடலாம். நான் அன்னைக்கு தூக்கி போறா நீங்க என்ன தூக்கி போட்டுருவீங்க எப்படி? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும்னா கூட டைம் பாஸ் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிப்போம். அது இருக்கட்டும், இன்டர்வியூ கிளியர் ஆகிறவங்க அதை பார்க்கட்டும். என்ன நம்ம இதை பார்ப்போம். ஜேடிஓ எம்பிஏ இருக்கு, உட்காந்து படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் எம்ஏடபிள்யூஎஸ் இருக்கு, அதுக்கு படிங்க. ஏன்னா ஒரு 4 ஸ்டூடெண்ட் கொஞ்சம் மெச்சூரிட்டியா என்கிட்ட கேட்டாங்க. ஓகேவா? இன்னைக்கு நேற்றுலாம் கேட்டாங்க, சார் எனக்கு எம்ஏடபிள்யூஎஸ் கிளியர் ஆகல, நான் ஒத்துக்கிறேன், நான் கரெக்டாக படிக்கல, இப்போ நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வேற சில அகாடமிலாம் படிச்சேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, உங்கள்கிட்ட நான் படிக்கிறேன் சார், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு நிறைய இப்போ ரீசெண்டாக சேர்ந்துருக்காங்க நம்மள்கிட்ட. ஸோ அதுக்கு தான் சொல்றேன், வரப்போற எம்ஏடபிள்யூஎஸ் நம்ம தட்டி தூக்குவோம். இந்த வேலை இல்லைன்னா என்னன்னா 6 மாசமா நம்ம வேலைக்கு போயிட போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதனால பி போல்ட் அண்ட் ப்ரிப்பேர். உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எப்பவுமே உங்களை காப்பாற்றும், எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த எம்ஏடபிள்யூஎஸ் கை விட்டுருந்தாலும் வரப்போற எக்ஸாம்ஸ் கண்டிப்பா உங்களை காப்பாற்றும். நம்பிக்கையை விட்டுறாம தொடர்ந்து படிங்க. ஓகேவா? நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரி பண்ணாம இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். 7708-9722 கேட்டுக்கோங்க. ஆனா ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேவா? நான் ஆக்சுவலா உங்களை ஜாயின் பண்ண வைக்கணும்னு தான் இந்த வீடியோ வரல, கொஞ்சம் உங்களை மாற்றுவோம், கொஞ்சம் அப்படியே திசை திருப்போம் நான் கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ ஜாயின் பண்றவங்களும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.